வீடியோவில் போட்னஸ் ரூல் பற்றி பார்த்தோம். இதில் இனி மல்டிப்ளிகேஷன் 5க்கான ஈஸி மெத்தட்ஸ் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டெக்னிக்ஸ் கொஞ்சம் சொல்லித்தரேன். 78 × 5 சரியா? 78ங்கிறது ஒரு ஈவன் நம்பர், அதை 5 ஆல்ட்டு மல்டிப்ளை பண்ணி கேட்டிருக்காங்க. இது ஹையர் டிஜிட்ஸுக்கும் பொருந்தும், 2 டிஜிட் எந்த டிஜிட்டுக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை 2ஆல் டிவைட் பண்ண, எந்த நம்பரையுமே நம்ம 2ஆலேயோ டிவைட் பண்ணவோ மல்டிப்ளை பண்ணவோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. மைண்ட் கால்குலேஷன் நம்ம ஈஸியாக பண்ணிடுவோம். ஸோ 78 டிவைடட் பை 2னா அதுக்கான ஆன்சர் 39. அதுக்கு கூட என்ன செய்யணும், ஒரு 0 போடணும். அப்போ 39 கூட ஒரு 0 போடும்போது 390. 78 × 5 ஆன்சர் என்னது 390. சப்போஸ் அது ஒரு ஆட் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னு என்ன செய்யணும், அந்த நம்பரை எந்த நம்பரை கொண்டு மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த நம்பரில் ஒரு ஒரு 1 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதே ப்ராசஸ் தான், 2ஆல் டிவைட் பண்ணணும். ஆனால் அந்த ஈவன் நம்பர்னால் நம்ம லாஸ்ட்டு 0 போடுவோம். இது ஆட் நம்பர்னால் லாஸ்ட் நினச்சி போடுவோம், 5 போடுவோம். எக்ஸாம்பிள் 105 கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆட் நம்பர், அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணுவோம், 104 கிடைக்கிது. அதை டிவைடட் பை 2 போடுறோம், போட்டுட்டு லாஸ்ட் என்ன போடுறோம், ஒரு 5 ஆட் பண்ணுறோம். இது ஒரு மெத்தடு. இதோட ஈஸியான இன்னொரு மெத்தட் இருக்குது. அதை ஆட் நம்பருக்கும் யூஸ் பண்ணலாம், ஈவன் நம்பருக்கும் யூஸ் பண்ணலாம். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை டிவைடட் பை 2 பண்ணணும். அதை என்ன செய்யணும், அதில் வர ஆன்சரை மல்டிப்ளை பை 10 கொடுக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். எக்ஸாம்பிள் 48ங்கிறது ஒரு ஈவன் நம்பர், அது டிவைடட் பை 2 கொடுக்கும்போது 24 × 10 240. அடுத்த 89ங்கிறது ஒரு ஆட் நம்பர், இன்ட்டு 5 கொடுத்துருக்கோம், அதை டிவைடட் பை 2 கொடுக்கும்போது 44.5 கிடைக்கிது. இன்ட்டு 10 கொடுக்கும்போது 445 கிடைக்கிது.